my channel. Today we are going to see lead code number 2956. Find common elements between two arrays. Okay, let's see this question in lead code. This is the question in the lead code. அவங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா நமக்கு வந்து ரெண்டு இன்டீஜர் அரே கொடுத்துருவாங்களா nums1 and nums2 of sizes n and m respectively. Calculate the following values. Answer 1 ஒரு வேல்யூ கால்குலேட் பண்ணும், ஆன்சர் 2 ஒரு வேல்யூ கால்குலேட் பண்ணும். ஓகேவா? கால்குலேட் பண்ணி நம்ம அதை தான் ஒரு அரேவா ரிட்டர்ன் பண்ணும் அப்படி சொல்லியிருக்காங்க. ஓகே, இந்த எக்ஸாம்பிள்ஸ் எப்படி கால்குலேட் பண்ணியிருக்காங்க நான் சொல்கிறேன், நீங்கள் பொறுமையாக பாருங்க. ஓகே, நம்ம வந்து ஆன்சர் 1 அண்ட் ஆன்சர் 2னு ரெண்டு வந்து கால்குலேட் பண்ணணும். அது எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ நம்ஸ் 1ல 3 நம்பர்ஸ் இருக்குது, 2 3 2 இருக்குது, நம்ஸ் 2ல 1 2 இருக்குது. இந்த A1 ஆன்சர் 1 எப்படி இருக்கணும்னா, இப்போ நம் 1ல 2 இருக்கா, இந்த 2 நம் 2ல இருக்கா பாருங்க. எஸ், நம் 2லேயும் ஒரு 2 இருக்குது. அப்போ ஆன்சர் 1ல வந்து 1 போட்டுக்கோங்க. அடுத்து 3 வந்து நம் 2ல இருக்கா, இல்லை. ஓகே, அடுத்து 2 வந்து நம் 2ல இருக்கு. அப்போ +1 ஈக்குவல் டு 2. இப்போதைக்கு ஆன்சர் 1 வந்து 2. நெக்ஸ்ட்டு A2 எப்படி கால்குலேட் பண்ணோன்னா, நம் 2வை பாருங்க, நம் 2ல 1 இருக்கு, இந்த 1 நம் 1ல இருக்கா, இல்லை. அடுத்து நம் 2ல என்ன இருக்கு, 2 இருக்கு, இந்த 2 நம் 1ல இருக்கா, எஸ், இட்ஸ் தேர் இன் நம் 1. அப்போ ஆன்சர் 2 வந்து 1 ஆகும். நம் 2ல இருக்க எல்லா எலமெண்ட்ஸும் பார்த்தாச்சு. அப்போ மொத்தமாக டோட்டல் 1. இப்போ இது ரெண்டுத்தையும் சேர்த்து தான் அவங்க அவுட்புட் அரேவாக கொடுத்துருக்காங்க. இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நான் இன்னொரு எக்ஸாம்பிளுக்கும் சொல்கிறேன், உங்களுக்கு இன்னும் நல்லா புரியும். ஃபர்ஸ்ட் நம் 1ல என்ன இருக்கு, 4 இஸ் தேர். இந்த 4 வந்து நம் 2ல இருக்கா, இல்லை. நெக்ஸ்ட் 3 பாருங்க, இந்த 3 வந்து நம் 2ல இருக்கா, இருக்கு. அப்போ 1 போட்டுக்கோங்க. இந்த 2 வந்து நம் 2ல இருக்கா, எஸ், இட்ஸ் தேர். அப்போ +1. இப்போ இந்த 3 வந்து எங்க இருக்கு, இங்க நம் 2ல இருக்கு. அப்போ +1 போட்டுக்கோங்க. அடுத்து 1 இஸ் தேர் இன் நம் 2, இல்லை. அப்போ ஃபுல்லாக நம்ம 1ல இருக்க எல்லா எலமெண்ட்ஸும் பார்த்து முடிச்சாச்சா. இப்போ மொத்தம் டோட்டல் என்னது, 3 A1க்கு. இப்போ A2 கால்குலேட் பண்ணுற பாருங்க. A2 வந்து நம்ஸ் 2லேருந்து பார்க்கணும். இப்போ இந்த 2 வந்து நம் 1ல இருக்கா, எஸ், இட்ஸ் தேர். இப்போ 1 போட்டுக்கோங்க. ப்ளஸ் அகெயின் இங்கே ஒரு 2 இருக்குது, இந்த 2 வந்து நம் 1ல இருக்கா, எஸ், இட்ஸ் தேர் இன் நம் 1. அப்போ +1. அடுத்து 5 இஸ் நாட் இன் நம் 1. நெக்ஸ்ட் 2, எஸ், 2 இஸ் இன் நம் 1. அப்போ +1. நெக்ஸ்ட் 3, இந்த 3 வந்து நம் 1ல இருக்கா, எஸ், 3 வந்து நம் 1ல இருக்கு. அப்போ +1 போட்டுக்கோங்க. 6 வந்து நம் 1ல இருக்கா, நம் 1ல இல்லை. அப்போ அவ்வளோதான். இப்போ இதை டோட்டல் பண்ணிங்கன்னா என்ன வருது, 4 வருது. இப்போ இந்த 3ஐயும் 4ஐயும் தான் அரேவா அவங்க கொடுத்துருக்காங்க. பார்த்தோன்னே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நம் 1ல இருக்க எலமெண்ட் எல்லாம் எடுத்து நம் 2ல இருக்கான்னு செக் பண்ண போகிறோம், நம் 2ல இருக்க எலமெண்ட் எல்லாம் எடுத்து நம் 1ல இருக்கான்னு செக் பண்ண போகிறோம். இதை நீங்கள் நார்மலாக செக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டைம் காம்ப்ளெக்சிட்டி ஆஃப் n ஆகும். இதுவே நீங்கள் ஹேஷ் செட் யூஸ் பண்ணீங்கன்னா உங்கள் டைம் காம்ப்ளெக்சிட்டி செக் பண்ணுறதுக்கு ஆஃப் 1 தான் எடுக்கும். ஓகேவா? அதனால தான் நம்ம ஹேஷ் செட் யூஸ் பண்ண போகிறோம். இப்போ இது லாஜிக் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து நம் 1ல இருக்க எலமெண்ட்ஸை வச்சு ஒரு செட், தென் நம் 2ல இருக்க எலமெண்ட்ஸ் வச்சு ஒரு செட் கிரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ ரிப்பீட்டேஷன் இருக்காது, செக் பண்ணும் போதும் ஈஸியாக இருக்கும். ஓகேவா? இப்போ 1 அப்படின்னு தேடினீங்கன்னா கரெக்டாக 1 இருக்கான்னு பார்த்துக்கொள்ளும். இப்போ 2 தேடிங்கன்னா கரெக்டாக 2 இருக்கா அப்படின்றது இந்த டேபிளில் வந்து கீ வேல்யூஸாக ஸ்டோர் ஆயிருக்கும். ஸோ இந்த ஹேஷ் செட் வந்து இந்த மாதிரி கண்டைன்ஸ் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு ரொம்ப ஆப்டிமைஸ்டாக இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம்னா ஒரு லூப் போட்டுக்கோங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் லூப் எதுக்குன்னா, நம் 1ல இருக்க எலமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்து செட் 2ல இருக்கான்னு செக் பண்ணுறோம். ஏன்னா செட் 2ல தான் என்னது, நம் 2ஓட எலமெண்ட்ஸ்லாம் இருக்கு. ஓகேவா? இருந்துச்சு அப்படின்னா நம்மளோட ஆன்சர் 1 வந்து என்ன பண்ணுவோம், இன்க்ரிமெண்ட் பண்ணுவோம். ஓகேவா? நெக்ஸ்ட் இதே மாதிரி ஃபுல் லூப் முடிஞ்சிடும். அடுத்த லூப்ல இன்னொரு லூப் போடுவோம். ஓகே, இன்னொரு லூப் போடுவோம். அதில் நம் 2ல இருக்க எலமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்து செட் 1ல இருக்கான்னு செக் பண்ணுவோம். ஏன்னா செட் 1ல தான் நம் 1 எலமெண்ட்ஸை போட்டு வச்சிருக்கோம். இருந்துச்சு அப்படின்னா ஆன்சர் 2 வந்து நம்ம இன்க்ரிமெண்ட் பண்ணிட்டே போகிறோம். அட் லாஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், ஆன்சர் 1 ஆன்சர் 2வையும் நம்ம ஒரு அரேவா ரிட்டர்ன் பண்ணணும். ஓகே, இந்த லாஜிக் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப சிம்பிள் தான். நான் வந்து டைம் ஸ்டாம்பில் பைத்தான் எக்ஸ்பிளனேஷன் டைரக்ட் லிங்க் அண்ட் ஜாவா எக்ஸ்பிளனேஷன் டைரக்ட் லிங்க் அட்டாச் பண்ணுறேன். நீங்கள் அதை யூஸ் பண்ணி போய் பார்த்துக்கோங்க. ஓகேவா? இதுதான் பைத்தான் கோட். ரொம்ப சிம்பிள் தான். நாங்கள் சொன்ன மாதிரியே நம்ம ஃபர்ஸ்ட் நம் 1க்கு ஒரு செட், நம் 2க்கு ஒரு செட் கிரியேட் பண்ணிக்கிறோம். இங்கே ஏன் முதல்ல செட்ஸ் கிரியேட் பண்ணுறோன்னா டூப்ளிகேட்ஸை ரிமூவ் பண்ணுறோம். ஓகேவா? அன்வான்டாக மறுபடி அதே நம்பர் லுக்அப் பண்ணணும்னு அவசியம் இல்லை. தென் இங்கே வந்து கான்ஸ்டன்ட் டைம் காம்ப்ளெக்சிட்டி ஃபார் செக்கிங் ஃபார் அன் எலமெண்ட். ஓகேவா? ஆஃப் 1 டைம்ஸ்லேயே நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம் ஒரு எலமெண்ட் இருக்கா இல்லையா செட் பண்ணிட்டோம் அப்படின்னா. ஓகேவா? நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஆன்சர் 1 ஆன்சர் 2 கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ அதெல்லாம் இனிஷியலைஸ் பண்ணிக்கோங்க ஈக்குவல் டு 0ன்னு போட்டு. தென்
ஃபர்ஸ்ட் ஒரு ஃபார் லூப். இந்த ஃபார் லூப் எவ்வளோ டைம்ஸ் ரன் ஆகும்னா நம் ஒன்னோட லென்த் வரைக்கும் இந்த ஃபார் லூப் வந்து ரன் ஆகும். ஓகேவா? நம்ம ஒன்ல இருக்க ஒரு ஒரு எலமெண்டா எடுத்து அது செட் 2ல இருக்கான்னு செக் பண்றோம். ஏன்னா செட் 2ல தான் என்ன இருக்கு, நம் 2ஓட எலமெண்ட்ஸ்லாம் இருக்கு. இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்றோம், ஆன்சர் 1 வந்து இன்க்ரிமெண்ட் பண்றோம். இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஃபார் லூப் ஃபுல்லா முடிஞ்சதுக்கு அப்புறம் அகைன் இன்னொரு ஃபார் லூப். இந்த ஃபார் லூப் எதுக்குன்னா நம் 2ல இருக்க எலமெண்ட்ஸ் எல்லாம் செட் 1ல இருக்கான்னு செக் பண்ண. இருந்துச்சுன்னா நம்ம ஆன்சர் 2 என்ன பண்ணும், இன்க்ரிமெண்ட் பண்ணிட்டே வரணும். வெரி சிம்பிள். அட்லாஸ்ட் நம்ம என்ன பண்றோம்னா இந்த ஸ்கொயர் பிராக்கெட் போட்டு ஆன்சர் 1 ஆன்சர் 2 போட்டா நமக்கு வந்து அவுட்புட் அரே ஃபார்ம் ஆயிடும். இதான் அவங்க கேட்குறாங்க. ரொம்ப சிம்பிள். நீங்களே 2-3 எக்ஸாம்பிள்ஸ்க்கு பண்ணி பாருங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன கோட்லாம் நீங்களே டைப் பண்ணுங்க பார்க்காம. ஏன்னா இதெல்லாம் தான் ஹார்ட் அண்ட் மீடியம் ப்ராப்ளம்ஸ்ல நம்ம யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஓகேவா? டடா, இதுதான் ஜாவா கோட். இந்த ஜாவா கோட் ரொம்ப சிம்பிள் தான். ஃபர்ஸ்ட் நான் வந்து சொன்ன மாதிரியே num1 and num2க்கு நம்ம வந்து செட்ஸ் கிரியேட் பண்ணோம். ஃபர்ஸ்ட் வந்து ஜாவால வந்து செட்ஸை வந்து ஹேஷ் செட்னு சொல்லுவாங்க. அதை இனிஷியலைஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? செட் இன்டீஜர் செட் 1 ஈக்குவல் டு நியூ ஹேஷ் செட் அப்படின்னு போட்டு தென் நம் 1ல இருக்க எலமெண்ட்ஸ் எல்லாம் செட் 1லையும் நம் 2ல இருக்க எலமெண்ட்ஸ் எல்லாம் செட் 2லையும் நீங்க என்ன பண்ணா ஆட் பண்ணிக்கணும். இது என்ன பண்ணணும்னா ரிப்பீட்டேஷனை வந்து எடுத்துரும். தென் லுக்அப்ஸ் நம்ம வந்து ஒரு எலமெண்ட் இருக்கா இல்லையான்னு செக் பண்றது வந்து O(1) கான்ஸ்டன்ட் டைம் காம்ப்ளெக்சிட்டிலே பார்த்துடலாம். அதனால தான் நம்ம செட்டுக்கு போறோம். தென் நம்ம என்ன பண்ணோம், ஆன்சர் 1 அண்ட் ஆன்சர் 2 தான் ஒன்று கால்குலேட் பண்ண போறோம். ஸோ அதெல்லாம் வந்து நீங்க இனிஷியலைஸ் பண்ணிக்கோங்க இன்டீஜர்னு போட்டு. தென் ஃபர்ஸ்ட் ஃபார் லூப். இந்த ஃபார் லூப் எதுக்குன்னா நம் 1ல இருக்க எலமெண்ட்ஸ் எல்லாத்தையும் எடுத்து செட் 2ல இருக்கான்னு செக் பண்ண போறோம். ஏன்னா செட் 2ல தான் என்ன இருக்கு, நம் 2 எலமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கு. ஓகேவா? இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம், ஆன்சர் 1 வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணணும். ஓகே, இந்த ஃபார் லூப் வந்து எவ்வளோ டைம்ஸ் ரன் ஆகும்னா நம் 1ல எவ்வளோ எலமெண்ட்ஸ் இருக்கோ அத்தனை டைம்ஸ் இந்த ஃபார் லூப் ரன் ஆகும். இந்த ஃபார் லூப் எத்தனை டைம்ஸ் ரன் ஆகும்னா நம் 2ல எவ்வளோ எலமெண்ட்ஸ் இருக்கோ அவ்வளோ டைம்ஸ் இந்த ஃபார் லூப் ரன் ஆகும். இந்த ஃபார் லூப்ல நம் 2ல இருக்க ஒரு ஒரு எலமெண்டா எடுத்து செட் 1ல இருக்கான்னு செக் பண்ணுவோம். ஏன்னா செட் 1ல தான் யார் இருக்கா, நம் 1 எலமெண்ட்ஸ் தான் இருக்காங்க. இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஆன்சர் 2 என்ன பண்ணா இன்க்ரிமெண்ட் பண்ணோம். ஃபைனலி நம்ம வந்து ஆன்சர் 1 அண்ட் ஆன்சர் 2 ஒரு அரேவா மாத்தி ரிட்டர்ன் பண்ணோம். ஏன்னா அவங்க அரேவா தான் ரிட்டர்ன் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ நியூ இன்ட்டு அரே 1, அரே 2 நம்ம ரிட்டர்ன் பண்ணோம். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த கோட்லாம் நீங்களே டைப் பண்ணுங்க. அந்த சின்டாக்ஸை லேர்ன் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நீங்கள் இந்த லாங்குவேஜ்லையும் ஸ்ட்ராங் ஆவீங்க, இந்த டேட்டா ஸ்ட்ரக்சரையும் எப்படி ஹேண்டில் பண்ணணும் நல்லா கற்றுப்பீங்க. இதே கோட்ஸ் தான் மீடியம் அண்ட் ஹார்ட் ப்ராப்ளம்ஸில் யூஸ் பண்ணுறாங்க.